நாளைக்கு தீபாவளி. எல்லாருமே உடுப்பு எடுக்கிறதுக்காக இந்த கடவுளை அலை மோதி கொண்டிருப்பாங்க. சில பேர் வேலைக்கு எடுத்திருப்பாங்க, சில பேர் கடைசி நேரத்தெல்லாம் எடுப்பாங்க. சில பேருக்கு அந்த உடுப்பு அந்த கொண்டாட்டங்களுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போகும். இப்படி எல்லாமே கடந்து தான் வந்தனாங்க. நான் இன்றைக்கி பைத்தம் பலகாரம் செய்தேன். நான் நேற்று இன்றைக்கு தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது. என்னென்னு செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 கப் பயிர் எடுத்திங்கன்னு சொன்னால் அதை பொன்னிறமாக வறுத்து வைக்கணும். அதுக்கு 1.5 பாதி தேங்காயும் துருவி நல்லா வறுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காய், மிளகு, சின்ன சீரகம் இதையுமே வறுக்கணும். இது எங்கிட்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஒரே கூட வேணும்னா கூட போடலாம். நான் கொஞ்சமாக போட்டேன்னா அதனாடி ஒரு கரண்டி எடுத்தேன். அது எல்லாத்தையுமே வறுத்துட்டு பிறகு பயிரை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி தேங்காய் பூவைங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். பிறகு அந்த கலவைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3/4 கப் அரிசி மாவும் 3/4 கப் சீனியும் போடுங்க. அந்த சீனியுமே அரைச்சி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். பிறகு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பயிர்களையே இந்த ஏலக்காய், சின்ன சீரகம் மதுகளை எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டு நல்லா அரைச்சிட்டு பிறகு என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் கையால் குழப்பிட்டு அதை திருப்பி எல்லாத்தையுமே போட்டு திருப்பி மிக்சியில் அடிச்சு எடுத்தீங்கன்னா திரண்டு நல்லா வரும். பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிறகு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு பிறகு இந்த தோய்ப்பமா, அதாவது கோதுமை, அரிசிமா, மஞ்சள், உப்பு எல்லாத்தையுமே போட்டு தோய்ப்பமாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ள உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்தா சரி. இதுதான் பைத்தம் பலகாரம். முதலெல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. இப்போ செய்துட்டேன். நான் முதல் தடவை செய்தேன். ஆனால் இது பதம் எடுக்கிறது சரியான ஈஸி தான். செய்து பாருங்க, நல்லா வரும்.